இன்று நாங்கள் கருப்பணிந்து டீச்சர்ஸ் கருப்பணிந்து எல்லாரும் ஒன்று கூடி ஒரு யூனியனாக அடுத்த வருஷத்திலே அநேக டீச்சர்ஸ் வேலைகளை இழக்க இருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக எங்கள் யூனியன் கேட்டுக்கொண்டதன் பிரகாரமாக நாங்கள் எல்லாரும் இன்று ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கருப்பணிந்து பாடசாலைக்கு செல்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற இன்ஜஸ்டிஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக யூனியன் என்ன செய்யும்? அட்வொகசி, அதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்கும் இடத்திலே அது அந்த இடத்திலே நிலை நின்று எங்களுக்காக பேசும். அல்லது ஒரு வீக்காக இருப்பவர், ஒரு வீக்கான காரியங்கள் அவரால் பேச முடியாத இடத்துல யூனியன் அந்த இடத்திலே நின்று ஜஸ்டிஸை எடுத்துக் கொடுக்கும். இதுதான் யூனியனின் வேலை. நான் இதை நினைத்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை என்னோடு பேசினார். பாருங்க, 2026 ஆண்டுக்கு முன்பாக இயேசு தனித்து நின்று, யூனியனாக அல்ல, தனித்து நின்று இதே காரியத்தை தான் எங்களுக்கு செய்தார். எங்களுக்கு அந்த இடத்திலே ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்க இல்லையோ, கர்த்தர் அந்த இடத்திலே பேசி நியாயத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ரைட்? எந்த இடத்திலே நாங்கள் பாவிகளாக நின்றோமோ, கர்த்தர் அந்த இடத்திலே தான் அந்த பலியாக நின்று எங்களுக்கு அந்த பாவத்திலே நிவாரணத்தை எடுத்து கொடுத்தார். எந்த இடத்திலே நாங்கள் சாபத்தோடு நின்றோமோ, அன்று இயேசு அந்த சாபத்தை தண்ணீர் சுமந்து கொண்டு அந்த சிலுவையிலே எங்களுக்காக மரித்து நியாய பிரமாணத்தின் சாபத்தையே கர்த்தர் நீக்கி போட்டார். எங்களுக்கு சமாதானம் இருக்க இல்லையோ, தேவன் சமாதான பிரபுவாக அந்த சிலுவையிலே மரித்து எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கின ஆக்கினை அவர் மேல் வந்ததனால் இன்று நாங்கள் சமாதானத்தோடு இருக்கிறோம். எங்களுக்கு எங்கு வியாதி இருந்ததோ, கர்த்தர் அந்த வியாதி எல்லாம் தண்ணிலே ஏற்றுக்கொண்டு அவர் தழும்புகளால் அந்த சிலுவையிலே நாங்கள் அவர் சிலுவையிலே மரித்ததன் காரணமாக அந்த தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கு நாங்கள் தரித்திரத்தோடு இருந்தோமோ அந்த இடத்திலே இயேசு அந்த தரித்திரத்தை எங்களுக்காக எல்லாவற்றையும் சிறந்து அந்த பெரிய ஐஸ்வர்யவானாகிய இயேசு தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே காரியத்தை தான் இன்று நாங்கள் ஒரு கூட்டமாக, குழுவாக, யூனியனாக ஒன்று சேர்ந்து செய்ததை அன்று ஒரே மனிதனாக இயேசு எங்களுக்காக செய்தார். நினைச்சு பாருங்க பிரியமான சகோதர சகோதரி, இயேசுவின் அன்பை நினைச்சு பாருங்க. உங்களுக்காக கடைசி ரத்தம் மட்டும் சிந்தி அந்த சிலுவையிலே மரித்தார் அல்லவா? அப்படியான இயேசுவை நாங்கள் மறந்து போகலாமா? மறுதளிக்கலாமா? இன்றைக்கு நீங்கள் அந்த இயேசுவை ருசிக்கவில்லை என்றால் உங்கள் இருதயத்தை அதே இயேசுவுக்காக கொடுங்கள். உங்களுக்காக அவர் அந்த சிலுவையிலே சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை நினைத்து பாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு சரியான தருணம் அந்த இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை கொடுப்பதற்கு. இதுவரைக்கும் அந்த இயேசுவை நீங்கள் காணவில்லை, கேட்கவில்லை, ருசிக்கவில்லை என்றால் கர்த்தருக்காக உங்களுடைய இருதயத்தை கொடுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.